ஐஷு மெதுவா கட்டு. இப்ப நான் கண்ணை கட்ட போறேன். கண்ணே பிடிக்க முடியாது. அப்பா இப்ப என்ன பிடிங்க பாப்போம். ஐஷு எங்க இருக்க? அப்பா என்ன பிடிங்க. நான் இங்க இருக்கேன். எங்க? பிடிங்க பாப்போம். பிடிச்சிட்டேன். அப்பா உன்னை பிடிக்க போறேன். பிடிக்க போறேன் பிடிக்க போறேன். இப்ப அப்பாவும் கண்ணை கட்டுறேன். நீ கண்டுபிடிக்கணும். சரியா? ராகவ், உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? மீரா, அடி கள்ளி, சொல்லவே இல்ல. நீ காலையில உன் முகத்தை பார்க்கும்போதே ரொம்ப பிரைட்டா இருந்தது. அப்பவே என்னமோ நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். இதானு தெரியாம போச்சு. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன? ஏய், சும்மா விளையாடாத. அதானே? எதானே? குட்டி பாப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குட்டி பாப்பா இல்லையா? அப்புறம் எதுக்காக ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு கேட்ட? சும்மா கேட்டேன், நீ என்ன சொல்றேன்னு பார்க்கலான்னு. சும்மாவா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அந்த காட்டுல சிங்கம், புலி, யானை, கரடி எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ராகவ், அப்பா அந்த குழந்தைய பாரு. அவங்க அப்பாவோட எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கு. கூட்டிட்டு போறேன். பக்கத்துல அந்த குழந்தையோட அப்பாவை பாரு. சுத்தி இருக்க யார பத்தியும் கவலைப்படாம அவரும் ஒரு குழந்தையாவே மாறி விளையாடிட்டு இருக்காரு. ஆமால, நல்லா விளையாடுறாரு. மீரா, நீ மட்டும் ஒரு பொண்ணை பத்தி கொடுத்துட்டு அப்புறம் பாரு ஐயா அப்படி விளையாடுறேன்னு. பொண்ணா? பையன் தான்ப்பா. எது பையனா? அதெல்லாம் முடியாது, பொண்ணுதான். எனக்கு பையன்தான் வேணும். மீரா மீரா ப்ளீஸ் மீரா, பொண்ணு. சரி, இப்படி பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு பையன். டீல் ஓகே? சரி, ஓகே. ஆனா பையன் தான் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாதுப்பா. நான் தான் ஃபர்ஸ்ட் என்ன? சோ பையன் தான் ஃபர்ஸ்ட். டீல் ஓகே? ஓகே ஓகே. A plus B the whole square plus 3VHK plus 4. மீரா, என்னமோ தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு? இல்ல, கேரம் போர்டு விளையாடுறதுக்கு 4 பேர் வேணுமே. நாம 2 பேருக்கு தான் பிளான் பண்ணிருக்கோம். இன்னும் 2 பேருக்கு என்ன பண்றது? கேரம்லாம் ஒண்ணும் வேண்டாம். செஸ் விளையாட சொல்லி கொடுத்தா போதும். 4 வேணுமாம்ல? 4 ஆசைதான். விட்டா கிரிக்கெட் டீமுக்கே ஆள் கேப்ப போல. ஏன் கேட்க கூடாதா? கேட்கலாம் கேட்கலாம். மீரா இறங்கு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். போலாமா? போலாம். இப்போ எதுக்குடா ஸ்வீட் வாங்கின? சொல்றேன். டேய், நம்ம ரைட்ல போணும்டா. அதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். வா. சரி, எங்க போறனாச்சும் சொல்லு. அத்தை மாமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, வா போயிட்டு வரலாம். கீதா, அது யாருன்னு பாரு. ஏய் வாடி. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். மா, மீரா வந்திருக்கா.
என்ன மாமா இப்படி இழைச்சிட்டீங்க? அப்படியே தெரியுது. ஆமா, அது ஒண்ணும் இல்ல, உங்க அக்கா சரியா கவனிக்க மாட்டா, அதான். அவ சரியா கவனிக்கலாம். என்ன, நீங்க நேரா இங்க வந்துருங்க, நான் விதவிதமா சமைச்சு கொடுக்குறேன். குடுப்படி குடுப்ப. இந்த அப்படி. அப்பா எங்க? வா மீரா, வாங்க மாப்பிள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள. அம்மா, அப்பா எங்க? அப்பா வெளில போயிருக்காங்க, நீங்க உட்காருங்க, நான் கால் பண்றேன். ம். இப்ப ஒர்க் அவருக்கு பெங்களூர்ல தான். மேரேஜ்க்கு அப்புறம் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ம். மீரா, அப்பா தங்கம் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. உனக்கு பிடிக்குமேன்னு போலி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க மாப்பிள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள. நானே வந்து உங்களை பார்க்கலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க மாப்பிள. என்னங்க, பால் தீர்ந்து போச்சு, வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா. ம். மாப்பிள, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். மாமா ஒரு நிமிஷம், நானும் வரேன். பரவாயில்ல மாப்பிள, நீங்க இருங்க, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இல்ல மாமா, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் வரேன். சரி வாங்க. போயிட்டு வந்துடுறேன். ம். மீரா, மாமா எங்க? கால் பண்ணண்டா. அப்பா வர லேட் ஆகுமா, நம்மள சாப்பிட சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே. அவரு வெளியில போனா எப்போ வருவாருன்னு தெரியாது மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. போதும் அத்தை. மீரா, கொஞ்சம் போதும். அப்புறம் மாப்பிள, வீட்டு வேலைலாம் எப்போ ஆரம்பிக்க போறீங்க? சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அத்தை. ம். ம். இல்ல, கல்யாணத்தப்பவே வீட்டு வேலை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க, அதான் கேட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள, சாப்பிடுங்க. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. எதுக்காக சொன்னேன்னா, நீங்க 2 பேர் மட்டும்னா பரவாயில்ல, கூடவே அப்பா அம்மாவும் இருக்காங்க. நாளைக்கே குழந்தை குட்டின்னு ஆனதுக்கப்புறம் கஷ்டமாயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். நம்ம கீதாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தோம். அவரு கூட உங்களை மாதிரி தான், ரொம்ப நல்ல டைப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டை நல்லா கடல் மாதிரி கட்டி வச்சிருக்காரு. ராகவ், சாப்பாடு வைக்கவா? இல்லை மீரா, போதும். இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இல்லை மீரா, போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை சாப்பிடுங்க. இல்லை அத்தை, போதும். சரி மீரா, நான் போயிட்டு நாளை சாயந்தரம் வந்து கூட்டு போறேன். கீதா வரட்டுமா? சரி மாமா. மாப்பிள்ளை தங்கிட்டு காலையில போலாம்ல? இல்லை அத்தை, காலையில் ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிரும், நான் நாளைக்கு வரேன். ம். வரேன் மீரா. ராகவ், சாரிடா. அம்மா இப்படிதான் பேச தெரியாம பேசுவாங்க. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ஹே மீரா, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. நீ உள்ள போ, நாளைக்கு சாயந்தரம் வந்து கூட்டு போறேன். ம், ம். வரேன். ம். சீக்கிரம் சாப்பிட்றீ, எவ்வளவு நேரம் சாப்பிடுவ? மீரா, மாப்பிள்ளை கிளம்பிட்டாரா? அறிவே இல்லையாம்மா உனக்கு? சாப்பிடும் போது என்ன பேசுன்ற ஒரு விவசாய இல்ல? நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி பேசுற? 2 பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பேசுனது தப்பா? நான் கேட்டனா? எனக்கு அந்த வீட்ல வாழ கஷ்டமா இருக்கு, என் புருஷன் கிட்ட சொல்லி எனக்கு புது வீடு கட்டி தர சொல்லு நான் கேட்டனா உன்ன? அவனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? நீ பாட்டு அப்படியே பேசிட்டே போற. இங்க பாருமா, உன்கிட்ட நான் கடைசியா சொல்றேன், இனிமே அவன்கிட்ட வீடு காட்டுன்னு ஏதாவது வாயை திறந்த அப்புறம் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன், பாத்துக்கோ. பாருடி உங்க அக்காவை, புருஷன் வந்தோடனே அம்மா என்ன பேச்சு பேசுறான்னு.
அவ கரெக்டா தான் பேசிட்டு போறா, நீ தான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ம் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன்ல, நான் லூசு தாண்டி. அவளாவது புருஷன் வந்தப்புறம் தான் இப்படி பேசுகிறா. நீ இப்போவே இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட. சேச்சே, நான் அக்கா மாதிரிலாம் இல்லம்மா. நீ தாண்டி என் தங்கம். அவளாச்சு மாமா போனதுக்கு அப்புறம் தான் உன்னை திட்டினா. என்னோட புருஷனை எப்படிலாம் பேசி பாரு, அப்ப தெரியும் உன் தங்கத்தை பத்தி. சீ போமா, எப்ப பாரு வீடு காடுன்னு. சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் மூட்டை பிடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு வாடகை வீட்டுக்கு அலைஞ்சா தெரியும் உங்களுக்குலாம். என்னங்க இன்னும் தூங்கல? மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. தூக்கம் வரல. என்ன சொல்றீங்க? நம்ம மாப்பிள்ளைய பத்தி தான். மாப்பிள்ளையவா? ம். நம்ம மீராவை நினைச்சு நான் எப்பவுமே பெருமைப்படுவேன். சின்ன வயசுல இருந்து அவளோட குணத்தை பார்த்து அவளை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினைச்சிருக்கேன். ஆனா நிஜமாவே கொடுத்து வச்சது நம்ம மீரா தான். இந்த காலத்துல எத்தனை மருமகனுங்க மாமனார்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசுறாங்க சொல்லு. பொண்ணை கட்டி கொடுத்துட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக பொண்ணை பெத்தவங்க நிறைய இடத்துல மரியாதையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே தள்ளி நிற்க வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம மாப்பிள்ள இன்னைக்கு என் கையை பிடிச்சி மீராவை எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா, வாழ்க்கை முழுசும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. மீரா என்ன மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறா, மீராவை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு சொன்னாரு. யார் இந்த மாதிரி சொல்லுவா, அதுவும் மாமனார்கிட்ட? ஆனா நம்ம மாப்பிள்ள சொன்னாரு, மீரா அப்படி பேசுவா, இப்படி பேசுவா, இப்படி சிரிப்பா, அப்படி சமைப்பா, மீரா மீரா மீரா. அவர் பேசுறது எல்லாமே மீராவை பத்தி மட்டும்தான். நமக்கு 2ஆவதும் பெண் குழந்தை பிறந்ததும் ஒரு ஆண் வாரிசு இல்லையேன்னு கொஞ்சம் கவலைப்பட்டேன். இப்போ அந்த கவலையும் போயிருச்சு. எல்லாத்துக்கும் மேல கீதா கல்யாணத்துக்கு பணம் ரெடி பண்றதுக்கு அப்பா கஷ்டப்படுறாருன்னு மீரா மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருப்பா போல. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம வீட்டு வேலைக்காக வச்சிருந்த 3 லட்சம் ரூபாய என் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. தான் கட்டிக்க போற பொண்ணு தன்னோட குடும்பத்தை அவளோட குடும்பம் மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிற பசங்க அந்த பொண்ணோட குடும்பத்தை தன்னோட குடும்பமா நினைப்பாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம மாப்பிள்ள நினைக்கிறாரு, வரப்போற மாப்பிள்ளையும் இவரை போலவே அமைஞ்சிட்டா அப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, சந்தோஷமா கண்ண மூடிடுவேன். சரி சரி, கண்ணை மூடுறதுக்குலாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக படுத்து தூங்குங்க. ம். அப்புறம் மாப்பிள்ளை பணம் கொடுத்த விஷயம் இப்போதைக்கு மீராவுக்கு தெரிய வேண்டான்னு சொன்னாரு. நீ எதுவும் உளறி வச்சிட போற? ஐயோ, இதை மட்டும் அவகிட்ட சொன்னேன், என்னை கொன்னே போட்டுருவா. சரி சரி, நீங்கள் படுங்க, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன்.
ம் நீ எப்போ வந்த? 3 ஏன்? நடுராத்திரி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் நீ இல்லைன்னதும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது நான் எங்கள் வீட்டில் இருக்கேன்னு. சரி, பக்கத்தில் நீ இல்லாமல் தூக்கமே வரல. அதான் கிளம்பி வந்துட்டேன். தனியாவா வந்த? ம் யாராவது நடுராத்திரியில் எப்படி தனியா வருவாங்களா? கால் பண்ணிருக்கலாம்ல. சரி, கொஞ்ச நேரம் தூங்கு. இல்லை, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணுறேன்.